1.5 மணி நேரம் தாமதமா வருவதற்கு என்ன காரணம்? நிச்சயமாக நான் ஏற்கனவே கூறியிருந்தது போல் பயண திட்டம் என்பது பயண கால கிலோமீட்டர்கள் எல்லாம் என்பது 30-40 கிலோமீட்டர் தான். ஆனால் வழிநெடுகிலும் விஜயினுடைய பிரச்சார வாகனத்திற்கு முன்னாலும் பின்னாலும் இருபுறங்களிலும் ரசிகர்கள் இருசக்கர வாகனங்களில் சூழ்ந்து கொண்டு அவருடைய வாகனத்தினுடைய வேகத்தை குறைக்கின்றனர். குறிப்பாக இருசக்கர வாகனங்களிலும் அதிகமான கார்கள், அதாவது காவல்துறையினர் கட்டுப்பாடுகளை மீறி அதிகமான வாகனங்கள் வருவதால் போக்குவரத்து என்பது மிகுந்த நெரிசல் ஏற்பட்டது. அந்த திருவாரூர் சாலைகளிலே ஆங்காங்கே அவசர ஊர்திகள் கூட செல்ல முடியாமல் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலில் ஈடுபட்டது சிக்கியிருந்ததை நம்மால் காண முடிந்திருந்தது. இந்த அவருடைய கட்சி தொண்டர்கள் கட்சியினுடைய கட்டுப்பாடுகளையும் மீறி காவல்துறையினுடைய எச்சரிக்கைகளையும் மீறி அவர்கள் இருபுறமும் சூழ்ந்து கொண்டு அந்த வாகனத்தை வெளியே வேகமாக நகர விட முடியாமல் செல்வதால் தான் தற்போது காலதாமதம் என்பது ஏற்பட்டுள்ளது. 1.5 மணி நேரம் என்பது குறிப்பாக காவல்துறையினர் இந்த இடத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு 3 மணி முதல் 4 மணி வரைக்குள் முடித்திருக்க வேண்டும் என்றுதான் அறிவித்திருந்தனர். ஆனால் தற்போது அந்த நேரத்தை தாண்டி 1.5 மணி நேரம் ஆகிவிட்டது என்பது நாம் சொல்லலாம். ஆனால் ரசிகர்கள் தொண்டர்களை பொறுத்தவரை இங்கு விஜய் பிரச்சாரத்தை கேட்பதற்காக காலை 10 மணி 11 மணி முதலே கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரமாக காத்திருக்கக்கூடிய சூழலில் தான் தற்போது வரை அவர் அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு வரவில்லை. குறிப்பாக இந்த பகுதியிலேயே கூட்ட நெரிசலும் ஏற்பட்டது. அவ்வப்போது ஒரு சில தொண்டர்கள் மயங்கி விழக்கூடிய சூழலும் ஏற்பட்டது. நம்மால் பார்க்க முடிந்தது. நாகையில் ஏற்பட்ட அதே போன்ற ஒரு சூழல் தான் தற்போது திருவாரூரிலும். அங்கும் தொண்டர்கள் காத்து கிடக்கக்கூடிய சூழலில் நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க. இங்கேயும் அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறத பதிவு பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் ரஃபீக், என்னென்ன கட்டுப்பாடுகள் அவருக்கு என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவாரூரை பொறுத்தவரையும்? நிச்சயமாக நாகை மாவட்டத்தில் காவல்துறையினர் விடுத்திருந்த கட்டுப்பாடுகளைப் போலதான் இங்கேயும் சாதாரண, அதாவது அனைத்து கட்சிகளுக்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை தான் காவல்துறையினர் விதித்திருந்தனர். குறிப்பாக பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய தலைவரின் வாகனங்களை முன்னாலோ பின்னாலோ பின்தொடரக்கூடாது, ஒரு 5 வாகனங்களுக்கு மேல் செல்லக்கூடாது, அதிவேகமாக செல்லக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை தான் விதித்திருந்தனர். கூடுதலாக மற்ற கட்சியினருக்கு விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை விட கூடுதலாக எது விதித்ததாக தெரியவில்லை. சாதாரணமாக இது அந்த கட்சியின் தலைவருக்கும் கட்சியினுடைய தொண்டர்களுக்குமான பாதுகாப்பை கருதிதான் காவல்துறையினர் இது போன்ற கட்டுப்பாடுகளை விதித்திருந்தனர். ஆனால் அந்த கட்டுப்பாடுகளை இந்த கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் சரியாக பின்பற்றவில்லை என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் வழிநெடுகிலும் மிகப்பெரிய ஆபத்தான முறையில் அந்த கட்சி கொடிகளுடன் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக அதனுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் செல்ல முடிந்ததை காண முடிந்தது. அதே போல கட்சியினுடைய நிர்வாகிகளும் அவருடைய பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து கிட்டத்தட்ட 20க்கும் 30க்கும் மேற்பட்ட வாகனங்களில் பின்தொடர்ந்து வந்ததால் அந்த சாலையில் பயணிக்கக்கூடிய பயணிகள் பொதுமக்கள் அவசர கால ஊர்திகளான ஆம்புலன்ஸ்கள் செல்வதற்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. எனவே காவல்துறையுடைய கட்டுப்பாடுகளை முறையாக கடைபிடித்திருந்தால் இன்றைய பிரச்சார கூட்டங்களும் மக்கள் சந்திப்பு கூட்டமும் சரியான நேரத்தில் முடித்திருக்கலாம். ஆனால் அந்த கட்டுப்பாடுகளை ஒழுங்காக கடைபிடிக்காதவருடைய விளைவுதான் தற்போது வரை கடந்த முதல் கட்ட பிரச்சாரமாக இருக்கட்டும், திருச்சி, பெரம்பலூர், அரியலூராக இருக்கட்டும், தற்போது நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டமாக இருக்கட்டும், அந்த நேர கட்டுப்பாடுகளை என்பது முறையாக கடைபிடிக்காததாலும் தொண்டர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை பேச்சு கேட்காதனாலும் தான் இது போன்ற காலதாமதம் ஏற்படுகிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.